மதுரையில் கடந்த 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை தமுமுகவின் அரசியல் பிரிவான மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக மாபெரும் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டின் சார்பாக மத்தியில் ஆட்சி செய்யும் பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், பஞ்சாயத்து போர்டு முதல் பாராளுமன்றம் வரை சிறுபான்மை சமூகத்தினருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டை விமர்சித்து வக்ஃப் சட்டத்தை வேண்டாம் என்று சொல்லும் தமுமுகவினர் தேச விரோதிகள் என்றும், இந்த மாநாட்டை மதவெறியை தூண்ட தமுமுகவினர் நடத்துகிறார்கள் என்றும், இந்து முன்னணியினர் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முருகன் மாநாட்டை நடத்தியதாகவும், இன்னும் பல கட்டுக்கதைகளையும் ஆதாரமற்ற பொய்களையும் சொல்லியுள்ளார் மதுரை மாவட்ட இந்து முன்னணி செயலாளர் மலர் கண்ணன் அவர்கள். இது தொடர்பாக தமுமுகவின் மாநில தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் பி. ராஜ்முகமது அவர்களிடம் கேட்டபோது, மலர் கண்ணன் அவர்கள் வரலாறு தெரியாமல் பேசுகிறார்கள், முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக உயிர் தியாகம் செய்தவர்கள். மலர் கண்ணன் பிஜேபி RSS காரர்கள் சங் பரிவாரத்தினர் எத்தனை பேர் சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்தார்கள் என்று பட்டியலை வெளியிட தயாரா என்றும், அரசுகள் கொண்டு வரும் சட்டங்களை எதிர்த்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள் நடத்துவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமையாகும். இந்த அடிப்படை செய்தி கூட தெரியாமல் எங்களையெல்லாம் தீவிரவாதிகள் என்றும் தேச விரோதிகள் என்றும் உளறி வருகிறார் மலர் கண்ணன் அவர்கள். இந்து ஒற்றுமைக்காக முருகன் மாநாடு நடத்தியதாக சொல்லும் மலர் கண்ணன் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட நபரையும் சங்கராச்சாரி அவர்களையும் அழைத்து அந்த மாநாட்டில் சமமாக அமர வைத்து இந்து ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கலாமே. பிராமணர்கள் வேதம் கற்றுக்கொள்வது போல் அனைத்து சாதியினருக்கும் வேதத்தை கற்றுக் கொடுத்து இந்து ஒற்றுமையை வலிமைப்படுத்தலாமே. வேதம் கற்றுக்கொண்ட அனைத்து சாதியினரையும் ஸ்ரீரங்கம் கோவில், திருப்பதி கோவில், மயிலை கபாலீஸ்வரர் கோயில், தில்லை நடராஜர் கோயில் ஆகிய கோயில்களுக்கு அர்ச்சகர்களாக நியமித்து இந்து ஒற்றுமையை ஏற்படுத்தலாமே. இதையெல்லாம் செய்யாமல் குழப்பத்தை ஏற்படுத்தி மத கலவரத்தை ஏற்படுத்தும் கெட்ட நோக்கத்திலும் வரலாறு தெரியாத காரணத்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக RSS பிஜேபி சொல்லிக் கொடுப்பதை கிளிப்பிள்ளை போன்று சொல்லி கொண்டிருக்கிறார் மலர் கண்ணன் அவர்கள் என்று காட்டமாக பதிலளித்தார். மேலும் இது போன்ற ஆதாரமற்ற பொய் செய்திகளை உண்மை செய்திகளைப் போல் வெளியிடும் IND தமிழ் 24x7 போன்ற ஊடகங்கள் இனிமேல் இதுபோன்ற செய்திகளை வெளியிடக்கூடாது என்று கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 9626385777.